வணக்கம். காலை 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து கோல்டுல எந்த மாரி லெவல்ஸ் இருக்கும்? எந்த அளவுக்கு நம்ம பை எடுக்கலாம்? எங்க டார்கெட் அப்படிங்கிற காலையில வீடியோல சொல்லியிருந்தோம். புதுசா ட்ரேடிங்ல வரவங்க எப்படியெல்லாம் டிசிப்ளினா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்ம நிறைய சொல்லிட்டு எல்லா வீடியோ சொல்லிட்டு வந்திருக்கோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருப்போம். அதுக்கடுத்து 8 பிஎம்லேருந்து மிட் நைட் 2:30 வரைக்கும் மார்க்கெட் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பையா எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். டார்கெட் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? காலையில வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்து 25 பாயிண்ட் புக் பண்ணிட்டோம். 6 மணிக்கே வந்து புக் பண்ணிட்டோம். காலை 7 ஏஎம் வீடியோல உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லியிருப்பேன். 7 மணிக்கு மேல மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு பை அண்ட் எடுக்க சொல்லியிருந்தோம். சரிங்களா? பை அண்ட் எடுக்க சொல்லியிருந்தோம். மறுபடியும் ஒரு வந்து இப்போ ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்தாங்க. ஒரு 7:45க்கு. எகைன் வந்து 25 பாயிண்ட்ல வந்து ப்ராடக்ட் புக் பண்ண சொல்லிட்டோம். மறுபடியும் உங்களுக்கு 2வது ஆர்டர் புக் பண்ண சொல்லிட்டோம். ஒரு 11:00 வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு ஒரு மறுபடியும் ஆர்டர் புக் பண்ணிட்டோம். சரிங்களா? 7 மணிக்கும் வந்து வீடியோ போட்டதுக்கு பின்னாடி ஒரு பை கால் குடுத்துருந்தோம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் போட்டிருந்தோம். எகைன் 11 மணிக்கு வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5020 25 அப்படிங்கிறது ஒரு பை கால் குடுத்துருந்தோம். சரிங்களா? எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு குடுத்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 13 டூ 16 பாயிண்ட் கிடைச்சது. 25 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆச்சு. நான் வந்து 20 பாயிண்டோட உங்களுக்கு சேஃபா புக் பண்ணிக்கங்க வெளிய வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். டோட்டலா மார்னிங் தொட்டு 3 லெவல்ஸ் நம்ம குடுத்துருந்தோம். 3 லெவல்ஸுமே ப்ராடக்ட் புக் பண்ணியாச்சு. எகைன் வந்து நாம ஒரு லெவல் ஹோல்டிங் பண்ண சொல்லியிருந்தோம். 5032 வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து ரிஸ்க் என்ட்ரி அப்படிங்கிற குடுத்துருந்தோம். ஆனா வந்து மார்க்கெட் வந்து கீழ ப்ராஃபிட் புக்கிங் நடந்தா நீங்க வெளிய வந்துருங்க. ரிஸ்க் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ட்ரேடர்ஸ் வெளிய வர சொல்லிட்டோம். சில ட்ரேடர்ஸ் வந்து சின்ன புக் வெளிய வந்துட்டாங்க. எகைன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து மறுபடியுமே வந்து டார்கெட் எதிரி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 5080 டூ 90 போச்சுன்னா, மார்க்கெட் வந்து டார்கெட் எதிரி போறக்கு வாய்ப்பு இருக்கு. பிரேக் அவுட் ஆகும்போது 5140 டூ 5250 அப்படிங்கிறத அடுத்தது பார்க்குறோம். டார்கெட்டா பார்க்குறோம். சரிங்களா? அப்கமிங் டைம்ல வந்து 5080, 5090 அடுத்த டார்கெட் 5140, 5250 வீக்லி டார்கெட்டா பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து ரிஸ்க் அக்செப்ட் பண்றவங்க ட்ரேடர்ஸ் மினி லாட்ல வந்து ஒரு சின்ன லாட் ஹோல்ட் பண்ணி பை பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். 5053க்கு பிரைஸ் கீழ குடுத்துருக்கிறோம். சரிங்களா? சரி இப்போ மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் 5055ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கீழ மார்னிங்கே சொன்ன மாரி தான். மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஈவினிங் செஷன்ல பெருசா நடக்கல. அப்படியே மார்க்கெட் பையர்ஸ் உங்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கிற மாரி தெரியுது. மார்க்கெட் கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் நடந்தா 4980 அப்படிங்கிறத ஒரு பையிங் பாயிண்ட்டா பார்த்துருந்தோம். சரிங்களா? மார்க்கெட் வந்து அப்படியே பை பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்றவங்க, நீங்க மினி லாட்ல ஹோல்டு பண்ணிக்கங்க. ஒண்ணும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பா ப்ராஃபிட் குடுக்கும் மார்க்கெட்டு. 5050 45 டூ 50 அப்படிங்கிறத நம்ம பை லெவலா குடுத்துருந்தோம். சரிங்களா? 5050 அப்படிங்கிறத நம்ம பை லெவல்ல குடுத்துருந்தோம். இத அப்படியே ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கோம். மார்க்கெட் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே கண்டிப்பா மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுத்தோன ஒரு பையா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த டார்கெட் பொறுத்தவரைக்கும் 5090 ஆக்சுவலா மார்னிங் சொன்ன இதே தான். 5080 டூ 90 அடுத்த டார்கெட்ட பார்க்குறோம். சரிங்களா? 5080, 90 மார்க்கெட் வந்து போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஈவினிங்ல சாரி நைட்ல 5090 அப்படிங்கிறத டார்கெட்டா பார்க்குறோம். இந்த டார்கெட் அப்படிங்கிறது போறக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அப்படியே மார்க்கெட் அப்படியே போயிறாது. மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் போட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பெருசா வந்து மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 5080 டூ 90 அப்படிங்கிறது பிரேக் அவுட் 5100 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகும்போது, அடுத்த லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டார்கெட் பொறுத்தவரைக்கும் 5150 அப்படிங்கிறத அடுத்த டார்கெட்ட பார்க்குறோம். சரிங்களா? 5150ங்கிறது நம்ம அடுத்த டார்கெட். இப்போ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் 5080 வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த டார்கெட் 5150 அப்படிங்கிறது வீக்லி டார்கெட் பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட் வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுறத பொறுத்து நம்ம மார்னிங்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவா உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா, மார்னிங்ல ஒரு ப்ராஃபிட் நடக்க வாய்ப்பு இருக்கு. எகைன் மார்க்கெட் ஒரு செல்லிங் நடந்தா, மார்க்கெட் காலையில வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து சின்ன லாட் இருந்தாலும் ஹோல்டு பண்ணிக்கங்க. நீங்க லாட் சைஸ் பொறுத்தவரைக்கும் நான் சொல்ற மாரி தான் எவரேஜ் செல் ரைஸ் தான் பை தான் அப்படிங்கிறத சொல்றோம். சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணி ஆகணும். சில கசப்பாவும் சில சில நேரத்தில கஷ்டமா கூட இருக்கும். சரிங்களா? அதனால வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா நேரம் ப்ராஃபிட் குடுத்துறாது. சில நேரத்தில லாஸஸ் வரும். சின்ன லாஸஸ்ல எக்ஸிட் ஆகுற மாரி சூழ்நிலையும் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து மார்க்கெட் லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்றது சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். 5050 அப்படிங்கிறது நம்ம வந்து 5080 டூ 90 பிரேக் அவுட் ஆகும்போது, நம்ம 5150 அப்படிங்கிறது நம்ம அடுத்த பை லெவல்ல பார்க்குறோம். சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து பை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செல் நடக்கல. பைல தான் இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா மார்க்கெட் ரேஞ்சா தான் ட்ரேட் ஆகுது ஒழிய பெருசா மூவ்மெண்ட் இல்ல. சரிங்களா? அப்படி இப்ப நீங்க பார்க்கும்போது காலைல டூ ஓப்பன் ஆகுது தான் மார்க்கெட்டு எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆச்சோ அந்த பிரைஸ்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் ரேஞ்சா இருக்கு. இந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாள் சில நேரத்தில வந்து பிரேக் அவுட் ஆகி அப்படியே வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டையும் பார்த்துருக்கோம். பல ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க. ரேஞ்ச் பவுண்ட் ஆயிட்டு இருக்கிற மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தா அப்படியே ஆயிராது. கண்டிப்பா ஒரு அந்த ரேஞ்ச வந்து ஃபில் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பிரேக் அவுட் நடந்ததுனா 5150 வீக்லி டார்கெட் பார்க்குறோம். அடுத்த டார்கெட் பார்த்தா 5250ங்கிறது பெரிய ஹையஸ்ட் வீக்லி டார்கெட்டா பார்க்குறோம். சரிங்களா? 5250 இந்த செகண்ட் டார்கெட் வீக்கோட செகண்ட் டார்கெட்ட பார்க்குறோம். வீக்லி டார்கெட். செகண்ட் டார்கெட் ஓகேங்களா? இந்த செகண்ட் டார்கெட் போகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைஸ் நடந்தா பை ஆகும். கண்டிப்பா மார்க்கெட் பைல இருக்கு. பையிங் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றோம். சரிங்களா? அப்ப ஆல்ரெடி பொசிஷன் வச்சுக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்க.
எகைன் மார்க்கெட் வந்து 4950 வந்து வாங்கி ஹோல்டு பண்ணலாம், தவறு இருக்காது. சரிங்களா? நியூஸ் மார்க்கெட்டில வந்து மார்க் வாய்ப்பு இருந்தாலுமே இப்போ நியூஸ் கிடையாது. இத இன்னும் 2 டேஸ்ல பார்த்துட்டா மார்க்கெட் ஒரு செல் ரேஷனோட தான் வாங்கலாம். ஆல்ரெடி பொசிஷன் வச்சுக்கிறவங்க ஹோல்டு பண்ணிக்கங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 5080 90 வந்தா புக் பண்ணிக்கங்க. அது பிரேக் அவுட் நடந்ததுன்னா 5150 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இது இன்னையோட இந்த ஈவினிங் செஷனோட லெவல்ஸ். இத ஃபாலோ பண்ணுங்க. சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கங்க. முக்கியமா வாய்ஸ் நோட் மட்டும் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சப்போர்ட் குடுக்குறோம். அக்கவுண்ட் நம்பர் லிங்க் குடுத்துருக்கிறோம். ஃப்ரீ டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு ஒரு கம்யூனிட்டில இருங்க. பாசிட்டிவ் மைண்டோட இருங்க. நம்ம என்ன உங்களுக்கு உங்க மைண்ட் செட் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்ல வரோம். ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. திரும்ப வலியுறுத்துறோம். லெவல்ஸ் வாங்கியோ, ஒரு கால்ஸ் வாங்கி லைஃப்லயே நீங்க வந்து கண்டிப்பா டிராவல் பண்ண முடியாது. அதனால லேர்ன் பண்ணக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்க மைண்ட் செட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான மைண்ட் செட்டா குரோ பண்றக்கூடிய விஷயத்த செய்யுங்க. ஓகேங்களா? மார்னிங் செஷன்ல மார்க்கெட் எப்படி இருக்கும் 7, 7 அப்படிங்கிற அடுத்த வீடியோல பார்த்துருவோம். தேங்க் யூ.